ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் என்கிட்ட கேட்ட ரொம்ப நாளாக ஒருத்தவங்க வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் எந்த ஷேக்கா பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்க. அதுதான் இது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து ஷேக்கா, ரெண்டாவது வந்து பூந்திக்கொட்டை, சோப்பு நட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு நுரை நல்லா ஃபார்ம் ஆகும். இன்னொரு பொருள் இருக்குது, அது சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி. துளசி வந்துட்டு நல்ல க்ளீனிங் ஏஜென்ட் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும் அதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீம் லீவ்ஸ். இது வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா டேண்ட்ரஃப்காகவும் எந்த விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு பிளாக் ஹேராக இருக்கிறதுக்காகவும் புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கத்தாழை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. கத்தாழை வந்து நல்லா பெருசாக இருக்கிறதா எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சிங்கன்னா அதுலேருந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹென்னா, மருதாணி இலை. ஸோ இதுவும் முடிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும், நல்ல பிளாக்காகவே மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் கூடவா ஹேருக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க, இதுவும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டான கரிசலாங்கண்ணி வந்து ஹேர் கேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு வகிக்குது. அதில் ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது. எல்லோ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒயிட் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் மெயின்டைனாக பண்ணிட்டு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு முடி வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுவும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புங்க மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் இருக்கிற இலை ப்ளஸ் பூ, அந்த காய் 3யுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் வந்து நிறைய புங்க மரம் இருக்குது. அதில் இருக்கிற எல்லாமே நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பூ பூக்கிற டைமில் பூலாம் வந்து சேகரிச்சிக்கணும், அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் இலை, அப்புறம் விதை இது சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, அதுதான் ஆவாரம் பூ வச்சு ஆல்ரெடி நான் ஒரு ஆயில் மேக் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோலேயும் வரும். அதுக்கப்புறம் ஆவாரம் பூ வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பாசிப்பயிறு, பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்கு. முடி அவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இது கூட இன்னும் 2-3 பொருளும் இருக்குது, அதுவும் ஸ்மூத்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிளாக்காகவும் திக்காகவும் வளர வைக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து மெயினாக இந்த சம்மர் டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் கேரில் ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்டு ஹீட்னால் முடி கொட்டுறது வந்து இருக்கவே இருக்காது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வச்சு தான் நான் பேக் வந்து போட்டிருப்பேன். அதுவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எங்கள் அம்மா எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த வீடியோவும் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பிளாக்கான ஹேர் வரதுக்காக தான். மோஸ்ட்டாக வந்து நம்ம பிளாக் ஹேர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், அதனால தான். வெட்டி வேர் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்துட்டு முடியும் நல்லா வேர் பிடிச்சி வளரும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா நன்னாரி வேர், இதையும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்போக அரிசி வந்து பார்த்திங்கன்னாவே ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் கார்போக அரிசி இன்னும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு கண்டிஷனராகவே இருக்கும் ஹேருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதை, இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நான் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆல்ரெடி இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்குது எனக்கு. இது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்கிங் வீடியோ போடுறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு ஐட்டம் தான் இது. ஸோ அதனால தான் இது நான் ரெடி பண்ணுறதுக்கு டிலே எடுக்கிறதுக்கு காரணம். அண்ட் பொருட்கள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை அப்பப்போ சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தால் தான் இது வந்து செய்ய முடியும். ஏன்னா ஒரு பொருள் கிடைச்சா இன்னொன்று கிடைக்காது, ஒன்று லேட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிடைக்கும் போதே அது அவைலபிள் இருக்கும்போதே அவைல் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பவுடர் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இது வந்து 100% பியூரான நேச்சுரலான ஒன்று. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செம்பருத்தி இலைலாம் போடுவாங்க, இன்னும் நிறைய இலைங்கள்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் இந்த ஷேக்கா பவுடர் வந்து ரெடி பண்ணுறோம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக ரெடி பண்ணுற விஷயம். நம்ம சிம்பிளாக கூட ஷேக்கா ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இப்போ என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்குது, அதை வச்சு நான் சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வேணால் நான் இந்த பவுடர் தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன்.
ஸோ நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டாலும் எனக்கு வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. இது காலியானதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஸ்பூனில் தான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து நான் வந்து என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். எந்த அளவுக்கு நுரை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியிலே பார்த்துருப்பீங்க. முன்னாடி கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சமாக நீங்கள் எடுத்திங்கனாவே நல்ல நுரை வரும். நல்ல ஒரு கண்டிஷனிங்காக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த பேஸ்ட்டே. இது கூடவே வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால், இல்லைன்னா வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி, இல்லை அரிசி வடித்த கஞ்சி, சாப்பாட்டு கஞ்சி இருக்கு இல்லையா அது, இல்லை ரைஸே கூட கொஞ்சம் போட்டு அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேர் பேக்காக கூட போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் வந்து இது யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ எனக்கு இவ்வளோ இருக்கிறதுனால நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து ஆயில் யூஸ் பண்ணுவேன். இது என்ன ஆயில்னா, ஆவாரம்பூ வச்சு ஒரு ஆயில் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஆயில் தான் அது. கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இப்போ நான் வந்து பின்னல் போட்டிருந்தேன், அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேரை நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி உதறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த ஆயில் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் தலைக்கு குளிக்கிறதுக்கும் முன்னாடி நாள் நைட்டு நான் வந்து இந்த வேலை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட் வெளிச்சத்துலேயே உங்களுக்கு தெரியும், நைட் டைமில் தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஆயில் பாருங்கள், இது நார்மல் ப்ளைன் கோகனட் ஆயில் தான். கூட வந்து நான் எந்த விதமான மிக்சர் ஆஃப் ஆயிலும் யூஸ் பண்ணல. கம்ப்ளீட்டாக அது ப்ளைனான ஒயிட் கலரான ஆயில் தான். ஒரிஜினல் செக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பீச் கலரில் இருக்கும். இது நல்லா டார்க் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அந்த பூவில் நல்லாவே ஊறி நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு. அந்த பூவில் ரெடி பண்ண ஆயிலோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னோடய ஓன் யூசேஜில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் எங்கேயும் பார்த்தோ இல்லை ரெஃபர் பண்ணியோ நான் சொல்லலை. அப்படி ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நான் அதை அந்த வீடியோவிலே சொல்லிவிடுவேன். ஸோ எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒர்க் அவுட் ஆனது தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்லிவிட்டு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது வந்து ஃபால்ஸ் கமெண்ட்டாக போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். அதாவது ஸ்கேல்ப்புக்கு நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் ஆயில் அப்ளை பண்ணி தான் தலை பின்னியிருந்தேன். கூட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி ஹேரை வந்து இந்த மாதிரி நீங்கள் காலையில் தான் தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறீங்க அப்படின்னா பன் போட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணி பன் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து கேட்ச் கிளிப் கூட யூஸ் பண்ணி அப்படியே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமுங்கிறதுனால நான் வந்து எப்போவுமே பின்னல் போட்டுப்பேன். பின்னல் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து மடித்து விட்டுப்பேன். மடித்து ஒரு பேண்ட் வந்து போட்டுப்பேன். அப்போ தான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இருக்காது அண்ட் ஹேரும் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான். ரொம்ப டைட்டாக பின்னணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக கொஞ்சம் லூஸாகவே பின்னுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக பின்னிட்டு இந்த மாதிரி நல்லா ஷோல்டர் லென்த்துக்கு நான் வந்து நல்லா மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இது மாதிரி போடும்போது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். முடியும் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்டாகவே வந்து இந்த மாதிரி தான் நான் மடித்து போட்டுப்பேன் ஆயில் வைக்கும்போதெல்லாம். மார்னிங் டைமில் பண்ணுறேன்னா நான் வந்து பன் போட்டுப்பேன். எந்த மாதிரினா இந்த மாதிரி தான். கம்ப்ளீட்டாக பன் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருவேன். மதியத்துக்கு மேலே தான் தலைக்கு குளிப்பேன். நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் போகிறீங்க, காலேஜு, ஸ்கூல் போகிறீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட் கொண்டை போட்டுக்கோங்க, இல்லைனா கிளிப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்கும்போது எப்போ போல குளிச்சிடுங்க. நான் இப்போ இந்த ஷியக்காய் யூஸ் பண்ணி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆயிலே இருக்காது என்னோடய ஹேரில். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஷியக்காய் போட்டால் எனக்கு வந்து முடியில் வந்து எண்ணெய் அப்படியே இருக்குது, பிசு பிசுன்னு இருக்குது, தலைக்கு குளிச்ச மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டைம்ஸ் வந்து ஷியக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம்லேயே போயிடணும் அப்படின்னா நீங்கள் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சில ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை எல்லோரும் சேர்த்து எனக்கு ஒரே ஷாம்பு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு கோ ஃபார்னு எது சொல்லுவேன் அப்படின்னா பேபி ஷாம்பு தான். பேபி ஷாம்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறதுனால அதில் கெமிக்கல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் வர மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து குழந்தைங்க இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரும் உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷியக்காவில் மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்துட்டு பேபி ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே அந்த ஆயில் இருக்குது இல்லையா தலையில், அது சுத்தமாக போயிடும். பட் ஆனால் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுவேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா தலைக்கு குளிக்கும்போது தலையில் ஷியக்காவோ ஷாம்புவோ நல்லா போட்டு தேய்ச்சிடுவீங்க. தேய்ச்சிட்டு அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி லென்த்தாக ஹேரையும் தூக்கி தலை மேலே வைப்பீங்க. அந்த மாதிரி வைக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா மேலேருந்து தான் அழுக்கு எடுத்துகிட்டு வந்து கீழே லென்த் ஆஃப் ஹேரில் வந்து எடுப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வரைக்கும் போட்டு அதையும் தூக்கி தலைமையிலே போட்டு தேய்க்கும்போது அந்த அழுக்கு இன்னும் தலையிலே தான் இருந்துகிட்ருக்கும். முக்கியமாக ஆயில் வச்சு வாஷ் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக வந்து தலைமையிலே தான் நிற்கும். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. நீங்கள் பொதுவாக எப்படி தலைக்கு வந்து குளிக்கணும் அப்படின்னா தலையை வந்து ஃப்ரண்ட்டில் முடியை வந்து போட்டுக்கோங்க. முடியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து உடம்புக்கே வந்து அந்த முடியோட இது ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முடியை வந்து முன்னாடி போட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஆயில் போயிடும். எந்த விதமான ஆயிலும் வந்து உங்கள் மேலே ஒட்டியிருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லை நான் அந்த மாதிரி முன்னாடி போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னாலும் கூட வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வாஷ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. திருப்பி அந்த லென்த் ஆஃப் ஹேரை எடுத்துகிட்டு வந்து சுருட்டி தலை மேலே வச்சு தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் இருக்கும்.
ஸோ இதுதான் கரெக்டான ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது உங்கள் விருப்பம். பட் ஆனால் நான் கண்டிஷனர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. மோஸ்ட்டாகவே வந்து கண்டிஷனிங்க்கான எல்லா விஷயமுமே அந்த ஷேக்காயிலே இருக்கும். வேணும்னா நீங்கள் அந்த ஷேக்காவை ரெடி பண்ணி ஒரு பேக்காக போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் லைவாக பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு முடி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. நாம இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான எக்ஸ்டர்னல் ஸ்டெப் தான். ஆனால் இன்டர்னலாக நம்ம வந்து நல்லா ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது தான் ஹேர் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவிலும் சொன்ன அதே விஷயம் தான் திரும்பியும் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் வந்து வெளியே ஹேர் பேக் போட்டாலும் இன்டர்னலாக நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது 50னா அது 50, ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஜாஸ்மின் ஆயில் இருக்குல்ல பேராஷூட்டில், அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் கையில் ஒட்டி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு அதை வந்து ரப் பண்ணிவிட்டு நல்லா மேலாப்பில் முடி வந்து தலை குளிச்சிருந்தால் லைட்டாக ஒரு ஃப்ரிஸினஸ் இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாது. கண்டிஷனர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி போடுவேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் 3யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா விளக்கெண்ணெய் மட்டும் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுவேன். அது இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரைட் லுக்கு கொடுக்கும். இந்த ஜாஸ்மின் ஆயில் வந்து இன்னும் இருக்குது. அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதனால் ஷைனிங் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷைன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து நேச்சுரல் லைட்டில் தான் காமிச்சிட்ருக்கேன். நான் ரூம் லைட்டும் போடல. அட் த சேம் டைம் வந்து எந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸும் நான் வந்து செட் பண்ணலை. ஒன்லி சன்லைட் இந்த விண்டோ வழியாக வர வெளிச்சம் மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட்டும் போடல வெளிச்சம் வரதுக்காக. அதனால தான் வீடியோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த லிட்டில் பிட் ஷைனுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணிங்கன்னா கோகனட் ஆயில் மாதிரி நல்ல வளவளன்னு ஆகிடும். பட் ஆனால் இது நான்ஸ்டிக்கி ஆயிலுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் கூட இருக்கும். ஆனால் லைட்டாக இது வந்து ஜாஸ்மினோட வாசனை வரதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வந்து இரிட்டேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜாஸ்மின் ஆயில் பற்றின கம்ப்ளீட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் வச்சு போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஹேர் கேர் வந்து முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் நான் வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஷியாக்கா வச்சாலே பொதுவாக வந்து கண்டிப்பாக ஆயில் வச்சு தான் தலைக்கு வந்து குளிக்கணும். ஏன் அப்படின்னா ஷியாக்கா வந்து ஒரு சூப்பரான கிளென்சர். ஃபுல்லாக அழுக்கு எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுரும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலரோட ஹேருக்கு வந்து செட் ஆகாததுனால நீங்கள் ஆயில் வச்சிங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் நேச்சுரலாக வந்து நான் ஹேரை வந்து கேர் பண்ணிப்பேன். வீக்லி 3 times வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த சீயக்கா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ காலியாக போகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கும் இது தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.